ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சட்னி தான் இட்லி, வடை, தோசை, வெண்பொங்கல் இதுக்கெலாம் முக்கியமான சைடிஷ்ஷே. நம்ம வீட்டில் சாப்பிட்ற சட்னியை விட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும். இது கூட மீடியம் சைஸ் தேங்காயில் நான் அரை மூடி இந்த மாதிரி தேங்காயை துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காவை துருவும் போது இந்த ப்ரௌன் கலர் பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளை கலர் பாட்டை மட்டும் நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள். சட்னி நல்லா பிரைட்டாக வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ இது கூட 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம பொதுவாக ஹோட்டலில் சாப்பிடும்போது காரம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, அதனால் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன சைஸ் துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சட்னியில் தேங்காயோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூட 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கெட்டி சட்னி தான் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தாளித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில இது போல் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையில இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியில் கொட்டிட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த தேங்காய் சட்னியை அருமையான தேங்காய் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்து வர வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் சட்னியை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.